இது உங்கள் அக்கவுண்டிங் சார்பில் வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 ஓட ட்ரையல் பேலன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ட்ரையல் பேலன்ஸ்ல நம்ம வந்து ஒரு 3 வீடியோ பார்த்திருக்கோம். சோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக ட்ரையல் பேலன்ஸ் போடுறோம், அதோட ஆப்ஜெக்டிவ், அதோட நோக்கங்கள் என்ன, சோ அதே மாதிரி ஃபார்மேட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். சோ நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல என்ன ஃபார்மேட் இருக்கு அந்த ஃபார்மேட்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் சம் நம்பர் 1 2 அப்படின்ற ஒரு வீடியோல பார்த்தோம். இன்னொரு வீடியோல சம் நம்பர் 3 4 5 அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் இருக்கு, போய் பாருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற இந்த சாப்டர்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்ல நியூ பேட்டர்ன், அதாவது இப்போ இருக்கிற 11th ஓட நியூ பேட்டர்ன் 2020 ஓட நியூ பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சோ நமக்கு சம் நம்பர் 5ல கொடுத்திருப்பாங்க. நம்மளுடைய ஓல்டு பேட்டர்ன், தட் மீன் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 6ல இருக்கும். சோ கரெக்ட்டா பாத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இப்போ சம் நம்பர் 6 ஓட क्वेश्चन என்னது பார்த்தலாம் வாங்க. இப்போ கொஷின் நம்பர் 6, அதாவது ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 6ல் இருக்கும், அதே நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 5ல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்சஸ் ஆஃப் ராஜேஷ் ஆஸ் ஆன் 31st March 2017. ஸோ நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் போகிறதுக்கான சில என்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்ட்ரிஸ் நம்ம ட்ரையல் பேலன்ஸில் அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து நம்ம டேலி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நியூ புக் 2021 and 22 அகாடமிக் இயரில் சம் நம்பர் 5ல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய புக்கில் வந்து சம் நம்பர் 6ல் இருக்கும். ஸோ அது என்னன்றது பார்த்துக்குங்க. வாங்க ஆன்சர் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இருக்கிற பேட்டர்ன் 2020-21 புக்கில் சம் நம்பர் 5ல் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஓல்டு புக் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா சம் நம்பர் 6ல் இருக்கும். ஸோ இப்போ அந்த கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதை எப்படி சம்ஸில் அப்ளை பண்ணுறது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சம் நம்பர் 6ஓட ட்ரையல் பேலன்ஸ் ஃபார்மேட் எழுதிடலாம். ஸோ என்ன ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், தட் மீன்ஸ் சீரியல் நம்பர் போலாம், டேட் கூட போட்டுக்கலாம், அண்ட் பர்டிகுலர்ஸ், ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ ரெண்டு காலமாக பிரிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்னென்ன என்ட்ரிஸ் எல்லாம் ஓனா கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அசட் என்ட்ரி. ஸோ அது நமக்கு அசட் வந்து நமக்கு முதல்ல எங்கே வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு டெபிட் பேலன்ஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 13,000. ஸோ கிரெடிட் பேலன்ஸ் நமக்கு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ். ஸோ பேங்க் சார்ஜஸ். ஸோ பேங்க் சார்ஜஸ் அப்படின்றது பேங்க்ல வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சம் எக்ஸ்பென்சஸ் மாதிரி ஏதாவது நமக்கு பிடிச்சிருப்பாங்க. ஏடிஎம் சார்ஜஸ், செக் புக் வந்து ரெனியூவல் சார்ஜஸ், அந்த மாதிரி சம் ஏதோ ஒரு சார்ஜஸ் தான் நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து பிடிச்சிருப்பாங்க. அதான் பேங்க் சார்ஜஸ் சொல்றோம். அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 750. இதுவும் நமக்கு டெபிட் பேலன்ஸ். சோ பேங்க் சார்ஜஸ் அப்படின்றது நமக்கு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்வேயன்ஸ் சார்ஜஸ். கன்வேயன்ஸ் சார்ஜஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா கன்வேயன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 350 கொடுத்திருக்காங்க. சோ அதுவும் நமக்கு என்னதுன்னா ஒரே எக்ஸ்பென்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட்ன்றது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இன்கம். ஸோ அந்த இன்கம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட் சைடில் போகிறோம். ஸோ அதோட வேல்யூ வந்து 1300. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்றது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அசட். ஸோ அந்த அசட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஸோ டெபிட் சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ நமக்கு டிராயிங்ஸ் வந்து நமக்கு லயபிலிட்டி சைடில் கேபிட்டல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நமக்கு என்ன பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் 7000. அடுத்து சன்ட்ரி டெப்டார்ஸ். சன்ட்ரி டெப்டார்ஸ் வந்து நமக்கு வர வேண்டிய கடன். ஓகேங்களா? சோ அது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அசெட். சன்ட்ரி டெப்டார்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 17100. சோ இதுவும் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் சன்ட்ரி பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிளோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 12,000. ஸோ லாய முடியாது, அதனால அது கிரெடிட் பேலன்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல். கேபிட்டலோட வேல்யூ நமக்கு வந்து லாயபிலிட்டி. ஸோ அதனால அதுவும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் தான். எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 25,900. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்க என்ட்ரிஸை கரெக்டாக ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டோட்டல் பண்ண போறோம். ஸோ டெபிட் டோட்டல் அண்ட் கிரெடிட் டோட்டல் ரெண்டுத்தையும் நம்ம கரெக்ட் டோட்டல் பண்ணும்போது கரெக்டாக சேம் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு நம்ம போட்டிருக்க சம் கரெக்ட்னு அர்த்தம். ஸோ செக் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து முதல்ல வந்து கிரெடிட் பேலன்ஸ் செக் பண்ணிடலாம்.
ஸோ 25 plus 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37, 38 and 38 plus ஒரு 900 30 38 900 38 39,200. ஸோ கிரெடிட் பேலன்ஸ் நமக்கு ஆன்சராக இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ 13,000 ரெண்டு ஆட் பண்ணால் 1000 வச்சுக்கலாம். ஸோ 14,000 15,000 22,000 29,000 39,000 இதில் ஒரு 100 இதில் ஒரு 100. ஸோ 39,100. ஸோ 200. ஸோ இங்கே ஒரு 100 இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு 100. ஸோ அதனால் 39,200. ஸோ புக்லேயே நமக்கு 39,200 தான் ஆன்சராக இருக்கு. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க ஆன்சர் வந்து நம்ம கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து சம் நம்பர் 10 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஓல்டு புக்கில் வந்து நமக்கு சம் நம்பர் வந்து 10ல் இருக்கும். இப்போ நியூவாக நமக்கு வந்து படிக்கிற பசங்க இப்போ கரண்ட் இயரில் படிக்கிற 2021 and 22ஓட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சம் நம்பர் 6ஓட கொஸ்டினாக இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் புக்கை செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஓல்டு புக்காக இருந்தீங்கன்னா சம் நம்பர் 10ல் இருக்கும். இதே இப்போ கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 2021 22 ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா புது புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த புது புக்கில் வந்து சம் நம்பர் 6ல் இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ அந்த கொஸ்டின் என்னது பார்த்துக்கலாம். சம் நம்பர் 10, அதாவது பழைய புக் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 10ல் கொடுத்துருப்பாங்க. அதே 2021 22 அகாடமிக் இயரோட புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெடியூஸ்டு சிலபஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 6ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ சம் நம்பர் 10ஓட என்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா the following balances are extracted from the books of Ravichandran on 31st December 2016. Prepare trial balance. ஸோ நமக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ரவிச்சந்திரனுக்கு. ஸோ சில என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 5 மார்க் என்ட்ரிஸாக நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ எப்படி ஆன்சர் போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். கொஞ்சம் பெரிய சம் தான். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நிறைய வாட்டி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதிர்பார்ப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்ல ஷியோராக இந்த மாதிரி சம்ஸ் நிறைய வாட்டி கேட்பாங்க. ஏன்னா நமக்கு என்ட்ரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி சம்ஸ் தான் வரும். ஸோ அதனால் மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சம் நம்பர் 7ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்படின்ற என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் நமக்கு லயபிலிட்டி சைடில் நமக்கு வந்து அதாவது கிரெடிட் பேலன்ஸ். லயபிலிட்டி சைட்னா கிரெடிட் பேலன்ஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 1,50,000 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்டார்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22,800. ஸோ 22,800 நமக்கு வந்து அசட். ஸோ அதனால நமக்கு டெபிட் பேலன்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் ரிசீவ்டு நமக்கு வந்து இன்கம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்கம் மீன்ஸ் கிரெடிட் சைடு. எவ்வளோ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 500. அடுத்து வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்றது நமக்கு லயபிலிட்டி. அதனால நமக்கு கண்டிப்பாக என்ன பேலன்ஸ் அப்படின்னா லயபிலிட்டி சைட்னா நமக்கு வந்து 3,100. இப்போ நெக்ஸ்ட் அடுத்து வந்து கிரெடிட்டார்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லயபிலிட்டி. ஸோ அதனால நமக்கு வந்து கண்டிப்பாக கிரெடிட் பேலன்ஸ் தான். ஸோ 5,500. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரமிசஸ் வந்து நமக்கு வந்து அசட். ஸோ அசட் மீன்ஸ் டெபிட் பேலன்ஸ். ஸோ என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1,46,000. ஸோ கிரெடிட்ல நில் பேலன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆல்சோ நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் தான். என்ன வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10,000 rupees. ஸோ மைனஸ் நமக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் வந்து நில். அடுத்து வந்து பர்ச்சேஸ் ஆல்சோ நமக்கு எக்ஸ்பென்சஸ். அதனால நமக்கு என்ன பேலன்ஸ் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 45,000. ஸோ கிரெடிட்ல நில் பேலன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எப்பவுமே நமக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் இன்கம்ல. ஸோ கிரெடிட் பேலன்ஸ்ல என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 75,000. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். அதாவது சேல்ஸ் நம்ம பண்றோம்ல. ஸோ சேல்ஸ் பண்ணும்போது சம் ரீசனுக்காக நம்மளுடைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அந்த சேல்ஸ் ரிட்டர்ன் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிட்டர்ன் இன்வர்ட் சேல்ஸ் நமக்கு கிரெடிட் பேலன்ஸ்னா சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ். எவ்வளோ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1,000 rupees. அடுத்து டிஸ்கவுண்ட் அலௌடு. நமக்கு வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். தட் மீன் லாஸ் கூட சொல்லலாம். ஸோ அதனால நமக்கு என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ். ஸோ நில் பேலன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு.
டிஸ்கவுண்ட் ரிசீவ் நமக்கு ஒன் ஆஃப் த இன்கம் ஸோ கெயின் அது ஸோ அதனால நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் 1000. அடுத்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஸோ எக்ஸ்பென்சஸ்ன்றதால நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் ஸோ நமக்கு எவ்வளோ வேல்யூ 2900. ஸோ இதுக்கப்புறம் கீழே இடம் இல்லை ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஜஸ்ட் மேலே எழுதுறேன் அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ அந்த பர்டிகுலர்ஸ் மட்டும் அடிச்சுட்டு டெபிட் கிரெடிட் அடிச்சிடறேன் பிகாஸ் நம்ம இடம் இல்லை ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே எழுதிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நமக்கு சேலரி கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி எழுதிக்கலாம். சேலரி வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ் ஸோ டெபிட் பேலன்ஸ் அப்படின்றது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு 3500. அடுத்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் பெய்டு கமிஷன் பெய்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1100 ஸோ 1100 நமக்கு போடலாம். ஸோ நமக்கு டெபிட் பேலன்ஸ் ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பென்சஸாக இருக்குது அதனால அதுவும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் ஸோ 2000 rupees. ஸோ கிரெடிட்ல நெல் பேலன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க அந்த கொஸ்டின்ல இருக்கிற அந்த என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கொஸ்டின்ல வந்து அதாவது ஆன்சர் எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ அதில் டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸோட டோட்டல் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு சைடுமே டோட்டல் வந்துச்சுன்னா நான் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், டோட்டல் வரல அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ டோட்டல் பண்ணிடலாமா. இப்போ முதல்ல நமக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிரெடிட் பேலன்ஸ் வந்து 75,000 76 plus 81 plus 84 and 85 ஓகேங்களா. ஸோ 85,000 நமக்கு வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 100 இருக்கு, இதில் ஒரு 1,50,000 இருக்கு. ஸோ ஆட் பண்ணால் 0 0 1 அண்ட் நெக்ஸ்ட் வந்து 5 plus 8 வந்து 13 பேலன்ஸ் 1. ஸோ 2,35,100 rupees நமக்கு வந்து ஆன்சர் ஆகுது. ஸோ கிரெடிட் பேலன்ஸ் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக வந்துடுச்சு 2,35,100. அடுத்து பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் நம்ம பண்ணிடலாம். ஸோ டெபிட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2,000 and 3,000 plus 45 48,000 58,000. ஸோ 58,000 இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு 900 இருக்கு, இதில் ஒரு 800 இருக்கு. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,600 plus ஒரு 1,46,000 அப்போ 1,47,600 இது வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நமக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து இது பண்ணிடலாம் 22 25 26 28. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 28,000 வருது. இதில் ஒரு 800 இருக்கு, இதில் ஒரு 500 1,300 இதில் ஒரு வந்து ஒரு 100. ஸோ 1,400 ஆட் பண்ணிடலாமா 0 0. ஸோ 4 plus 7 11 பேலன்ஸ் 1 and 8 9 plus 7 16 plus 6 24 25 5 balance 2 and 5 7 11 13 plus 1. So 2,35,100 நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2,35,100. ஸோ இதுவும் நமக்கு வந்து சரியான ஆன்சரா நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சம் நம்பர் 10 அப்படின்ற ஓல்டு புக்லயும் நியூ புக்ல சம் நம்பர் 6 என்ற அந்த क्वेश्चनக்கும் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேம் தான். ஸோ ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. இந்த क्वेश्चन உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பெரிய சம் தான் பட் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம சம் நம்பர் 8 ஓட क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி சம் நம்பர் 7 பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ சம் நம்பர் 7 அப்படின்றது நமக்கு வந்து டெலிட்டட் சிலபஸ், அதாவது நமக்கு புக்ல இருக்கும் பட் நமக்கு வந்து எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து கொரோனா சுச்சுவேஷன்னால போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அது ரெடியூஸ்டு சிலபஸ்ல வரதுனால நமக்கு வந்து இந்த வாட்டி எக்ஸாம்ல வராது. பட் நமக்கு வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நம்ம ஃபியூச்சர்ல கண்டிப்பா போடுவோம். ஸோ அப்போ பார்க்கலாம். இப்போ சம் நம்பர் 8 ஓட क्वेश्चन என்னது பார்த்துடலாம். சம் நம்பர் 13 கரெக்ட் த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ். அதாவது நமக்கு பழைய புக்கில் கொஷின் நம்பர் 13 இருக்குது. ஸோ நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சம் நம்பர் 8 இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ட்ரையல் பேலன்ஸில் என்ட்ரிஸ் வந்து தப்பாக போட்டிருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா என்ட்ரி எழுத சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு அதே மாதிரி நமக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி சில என்ட்ரிஸ் கரெக்டாகவும் சில என்ட்ரிஸ் தப்பாகவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க டேலி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதே ஆன்சர் நமக்கு டேலி ஆகணும். இப்போ அந்த என்ட்ரிஸ் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன என்ட்ரிஸ் எல்லாம் நமக்கு கரெக்ட் பண்ண போகிறோம்ன்றது வாங்க சம்மில் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது என்ன சம் அப்படின்ட்டு. ஸோ அதாவது நமக்கு வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ண அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இன்கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது
தப்பு தப்பா நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க என்ட்ரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டெபிட்ல போட வேண்டியது கிரெடிட்லயும், கிரெடிட்ல போட வேண்டியது டெபிட்லயும் சம் ஆஃப் த என்ட்ரிஸ் வந்து கரெக்டாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி இன்கரெக்டா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ட்ரையல் பேலன்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்ட் பேலன்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றணும். ஸோ மாற்றி ஆன்சர் வந்து டேலி பண்ணுறது தான் இந்த சம்மோட வேலையே. இப்போ அந்த சம் நம்பர் 8ல ஆன்சர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 8ல ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ். ஸோ நமக்கு எப்பவுமே அது டெபிட் பேலன்ஸ் தான். ஸோ அதனால அது கரெக்டான ஆன்சர் தான். ஸோ நான் கிரெடிட்ல நில் பேலன்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் சேலரி ஆல்சோ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ். ஸோ அதுவும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க கரெக்டா டெபிட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 36,000 கரெக்ட் என்ட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டர்ஸ்ன்றது நமக்கு லயபிலிட்டி அது வந்து கிரெடிட் பேலன்ஸ் வரணும். ஆனால் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க டெபிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மாற்றி எழுதணும். ஸோ என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,32,000. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க். ஸோ பேங்க் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 35,000. ஸோ பேங்க் ஆல்சோ நமக்கு டெபிட் பேலன்ஸா, அதனால டெபிட்ல நம்ம என்ன பண்ணலாம் 35,000 போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரேஜ் இன்வர்ட் அப்படின்றது நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் நமக்கு வந்து டெபிட் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெபிட்ல தான் கொடுத்துருக்காங்க. அதனால அப்படியே அந்த வேல்யூ போட்டுடலாம். ஸோ கிரெடிட் பேலன்ஸ் நில். ரெண்ட் ரிசீவ்ட் நமக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் இன்கம். ஸோ ஆனால் இன்கமுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்க டெபிட்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மாற்றி என்ன பண்ணணும் கிரெடிட்ல போடணும். ஸோ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9,000. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலோட் வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ் தான். ஸோ அவங்களும் கரெக்டாக டெபிட்ல தான் கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,000. ஸோ கிரெடிட்ல நில் பேலன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆல்சோ நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் தான். ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டாக டெபிட்ல தான் கொடுத்துருக்காங்க. 3,48,000 கிரெடிட்ல நில். அடுத்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள் அப்படின்றது நமக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஸோ நமக்கு என்ன பேலன்ஸ்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டெபிட்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மாற்றி கிரெடிட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். ஸோ கிரெடிட் பேலன்ஸ்ல 60,000. அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்டாஸ் நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் நமக்கு வரும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அதை கிரெடிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்ல நில் போட்டு அதை நம்ம என்ன பண்ணணும் டெபிட்ல 45,000 நம்ம வந்து டெபிட்ல எழுதணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரேஜ் அவுட்வர்ட் வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ். ஸோ அது எக்ஸ்பென்சஸ், அதனால நம்ம வந்து டெபிட்ல தான் போடணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கிரெடிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டெபிட்ல மாற்றி எழுதிப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ இடம் 10வது பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதணும். ஓகேங்களா. இப்போ நமக்கு இந்த பர்டிகுலர்ஸ் அதோட கண்டினியூட்டி தான். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேபிட்டல். ஸோ கேபிட்டல் அப்படின்றது நமக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் வரும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்சோ கிரெடிட் பேலன்ஸே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1,63,000. ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் ஆல்ரெடி நான் போன சமயம் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து நமக்கு டெபிட்ல வரணும். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கிரெடிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெபிட்ல கரெக்டாக போடணும் 9,000. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் வந்து நமக்கு கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க கரெக்டாக கிரெடிட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வேல்யூ டிஸ்கவுண்ட் ரிசீவ் 12,000. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸ். ஸோ அவங்களே எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ்னா டெபிட் பேலன்ஸ். பட் என்ன எங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க கிரெடிட்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம டெபிட்ல ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதோட வேல்யூ வந்து 18,000 கிரெடிட்ல நில். அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3,68,000 அவங்க ஆல்சோ நமக்கு கிரெடிட்ல கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்ல நம்ம என்ன பண்ணலாம் 3,68,000 அப்படியே போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்ட்ரி பில்டிங். ஸோ பில்டிங் நமக்கு வந்து அசெட் அப்படின்றது நமக்கு எந்த பக்கம் வரும்னா டெபிட் பேலன்ஸ் வரும். ஸோ என்ன வேல்யூனா 1,14,000. ஸோ அவங்க வந்து கிரெடிட்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்துட்டு டெபிட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம் எந்தெந்த என்ட்ரிஸ் எந்தெந்த பக்கம் வரும் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இன்கரெக்டாக இருந்த ஆன்சரை நம்ம கரெக்டாக மாற்றியாச்சு. ஸோ இன்கரெக்டாக போட்டிருந்தா கூட ஆன்சர் நமக்கு வந்து டேலி ஆகும். பிகாஸ் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து மாற்றி பண்ணி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது நமக்கு டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா இப்போ சேலரி இப்போ நமக்கு இன்னொரு வேலை கிரெடிட்டார்ஸ் வச்சுக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் கிரெடிட்டார்ஸ் ரெண்டுமே 1 lakh இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஓப்பனிங் ஸ்டாக் கிரெடிட்லையும் கிரெடிட்டார்ஸ் டெபிட்லையும் போடாலும் ஆன்சர் டேலி ஆகும். பட் இருந்தாலும் நமக்கு என்னது தப்பு தானே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்கரெக்டா இருந்த ஆன்சர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கரெக்டா மாத்திட்டோம். இப்போ அதே ஆன்சர் சேம் நமக்கு புக்ல கொடுத்திருக்க அதே ஆன்சர் நமக்கு இங்க வரணும். சோ பாத்தலாமா.
இப்போ நமக்கு முதல்ல டெபிட் பேலன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல அந்த பக்கம் இருக்கிற அமௌண்ட் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க. 3,68,000 plus 12,000 370 3,80,000 ஓகேங்களா. 3,80,000 plus ஒரு 1,63. ஸோ அந்த பக்கம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் கிரெடிட் ஆட் பண்ணலாம். ஸோ 60 plus 69 69 plus 132 69 plus ஒரு 132. So 0 0 0 9 plus 3 12 14 balance 1 9 15 21 24 balance 2 3 5 6 7. So 7,44,000 நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ்ல நமக்கு ஆன்சரா வந்துடுச்சு. அடுத்து சேம் நமக்கு டெபிட் பேலன்ஸ்ல ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ டெபிட் பேலன்ஸ்ல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,14,000 plus 18,000 என்னாச்சுன்னா 32,000 and 41,000 1,41,000. ஸோ அந்த பக்கம் இருக்கிற டோட்டல் மட்டும். இப்போ இந்த பக்கம் இருக்கிறத ஆட் பண்ணிடலாம். 45 plus ஒரு 15 50 60 ஓகேங்களா. 60 plus 3,40 4,08,000 இது வரைக்கும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 18 plus 6 24 24 plus 35 59. ஸோ இது வரைக்கும் 59,000. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 ஒரு 1,36,000. இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். 0 0 0. ஸோ 9 plus 1 10 18 18 plus 6 24 4க்கு பேலன்ஸ் 2 போடலாம். ஸோ 4 6 6 plus 5 11 11 plus 3 14 14 plus 1 பேலன்ஸ் போடலாம். ஸோ 1 2 and 4 6 7. ஸோ ஆன்சர் டெபிட் பேலன்ஸ் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 7,44,000 நமக்கு ஆன்சரா கிடைச்சிருச்சு. ஸோ இன்கரெக்டா இருந்த பேலன்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்ட்ரிஸை கரெக்டாக மாற்றி ஸோ ஆன்சரை டேலி பண்ணியாச்சு. ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். ஆனால் கரெக்டாக என்ட்ரிஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக என்ன டெபிட்டா இது கிரெடிட்ன்றதை கரெக்டாக போட்டோம் அப்படின்னா சம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ கண்டிப்பாக இது இந்த மாதிரி சம்ஸ் நிறைய வாட்டி கூட கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக கேட்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க. அதாவது ஓல்டு புக் வரதுக்கு முன்னாடி அதாவது வந்து நமக்கு 200 அப்படின்ற பேட்டர்னில் இருக்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ 90 மார்க் அப்படின்ற பேட்டர்ன்ல மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 டைம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4-5 டைம்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் 1 or 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம் தான். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படின்றது கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த ஒரு வீடியோல வேற ஒரு மாடலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.